ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கறி தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் முழுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி முழுசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 2 ஸ்பூனு கறி மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கழுவி வச்சுருக்க சிக்கனை அதில் நல்லா சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றி சிம்மிலே வச்சு நல்லா வேக வச்சுக்கலாம். கறி வெந்ததுக்கப்புறம் நம்ம கரண்டிலே குத்தி விட்டோம்னா நல்லா வெந்துக்கிட்டே இருக்கும். எண்ணெய் ஊற்றி அதை நல்லா வேக வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா அதில் வதக்கிட்டு கறி வெந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுக்கலாம். இன்னொரு தோசைக்கல்லில் 2 கப்பு மாவு எடுத்து அதில் ஊற்றிட்டு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் வச்சு நல்லா அதில் ஓரமாக நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வெந்ததுக்கப்புறம் தோசையை திருப்பி போட்டோம்னா சூப்பரான கறி தோசை ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.